இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலத்தில் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தாய் திருச்சபையானது இரக்கத்தின் ஆண்டவர் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. உலகத்தில் வாழுகின்ற எல்லா மக்களும் இறைவனுடைய இரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இரக்கத்தின் அடையாளமாக மன்னிப்பை பெற்று புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று திருச்சபையானது இந்த திருவிழாவை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த திருவிழாவை கொண்டாடும் விதமாக நாம் நவநாளை சிறப்பிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவர் பெருவிழாவின் நவநாளில் முதல் நாளை சிறப்பிக்கின்ற இந்த நாளில அகில உலக பாவத்தை இறைவன் மன்னிக்கின்றார் என்ற தலைப்பில நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவனுடைய இரக்கம் என்பது மனிதர்களை தேடி வருவது, பாவிகளை நேசிப்பது, பாவிகளை அன்பு செய்து பாவிகளை மன்னித்து வாரி அரவணைத்துக் கொள்வது. அதைத்தான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையை விட்டுவிட்டு, தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டு, தன்னுடைய தந்தையின் சொத்துக்களை அவன் பிரித்து எடுத்து சென்று அதை விற்று ஊதாரித்தனமாக வாழ்ந்த பொழுது கடவுள் அவனை அன்பு செய்தார், அவன் மீது இரக்கம் கொண்டார். அவன் ஒரு கட்டத்திலே தன்னுடைய பசியை போக்க முடியாமல் பன்றிகள் உண்கின்ற அந்த உணவை உண்ட பொழுது மனம் வருந்தினான். தன்னுடைய பாவத்தை நினைத்து பார்த்தான். தன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு பெற வேண்டும், தன்னுடைய தந்தையிடத்திலே திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் தந்தையிடத்திலே திரும்பி வந்து, தந்தையே, விண்ணுக்கு எதிராகவும் மண்ணுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்து விட்டேன். இனிமேல் உம்முடைய மகன் என்று அழைக்கப்பட நான் தகுதியற்றவன். உம்முடைய பணி ஆட்களில் ஒருவனாக என்னை சேர்த்து கொள்ளும் என்று அவன் மன வருத்தத்தோடு தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்ன பொழுது அந்த தந்தையானவர் அந்த மகனை பழி வாங்கவில்லை, அவனை தண்டிக்கவில்லை, அவன் செய்த பாவங்களை சுட்டி காட்டவில்லை. மாறாக அவனை வாரி அரவணைத்து முத்தமிட்டு அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு இரக்கம் காட்டி அந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார் என்று நற்செய்தியானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதே போல்தான் நம்முடைய தந்தையாகிய கடவுள் மனிதர்களாகிய நாம் அவருக்கு விரோதமாக பாவம் செய்கின்ற பொழுது, நம்முடைய மனித பலவீனத்தினால் தவறி விழுகின்ற பொழுது, 10 கட்டளைகளுக்கு விரோதமாக வாழுகின்ற பொழுதெல்லாம் இறைவனுடைய இரக்கமானது நம்மை தேடி வருகின்றது. நாம் தகுதியற்றவர்களாக இருக்கின்ற பொழுதும், இறைவனுடைய மக்களாக அழைக்கப்பட தகுதி இல்லாத பொழுதும் கடவுள் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நாம் உண்மையிலேயே மனம் வருந்தினோம் என்றால் இரக்கம் காட்ட தயார் நிலையிலே இருக்கின்றார். அந்த ஊதாரி மைந்தனுடைய தந்தையானவர் தன்னுடைய மகனின் வருகைக்காக எப்பொழுதுமே காத்திருந்தது போல நம்முடைய தந்தையாகிய இறைவனும் நம்முடைய மன மாற்றத்திற்காக, நாம் அவரிடத்திலே திரும்பி வருவதற்காக எப்பொழுதுமே 2 கரங்களை விரித்தவராக அன்பு நிறைந்த உள்ளத்தோடு இரக்கமும் பரிவும் நிறைந்த மனத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்திலே நாம் உண்மையான மன வருத்தத்தோடு பாவ மன்னிப்புக்காக திரும்பி வருகின்ற பொழுது நம்மையும் வாரி அரவணைத்து நம்முடைய நெற்றியிலே முத்தமிட்டு நம்மை தம்முடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்வார் என்பது திருவிவிலியம் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையின் செய்தியாக இருக்கின்றது. நாம் தகுதியற்றவர்களாக இருக்கலாம், இறை இரக்கத்தையும் இறைவனுடைய அன்பையும் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்மை தகுதிப்படுத்துகின்ற வல்லமை இறைவனுக்கு இருக்கின்றது. இறை இரக்கம் என்பது, இரக்கம் காட்டுவது என்பது தகுதியானவர்களுக்கு காட்டுகின்ற ஒரு பண்பு கிடையாது. மாறாக தகுதி அற்றவர்களுக்கு காட்டுகின்ற ஒரு மாபெரும் பண்புக்கு பெயர்தான் இறை இரக்கம் என்று சொல்லப்படுகின்றது. மாவீரன் நெப்போலியன் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த மன்னனுடைய படை வீரர்களிலே ஒருவன் ஒரு பெரிய தவறை செய்து விடுகின்றான். உடனே மன்னன் அவனை அழைத்து, நீ பெரிய தவறை செய்துவிட்டாய், எனவே நீ மரண தண்டனைக்கு உரியவன், எனவே நீ கொல்லப்பட வேண்டும் என்று மரண தண்டனையை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த படை வீரனுடைய தாய் அந்த மன்னனிடத்திலே சென்று, மன்னா, என்னுடைய மகனை மன்னித்து விடுங்கள், அவனுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த மன்னன் சொன்னான், இரக்கம் காட்ட உன்னுடைய மகன் தகுதியானவன் அல்ல, தகுதியற்றவன் என்று சொன்னான். உடனே அந்த தாய் சொன்னால், மன்னா, தகுதியானவங்களுக்கு காட்டுவதற்கு பெயர் இரக்கம் அல்ல, தகுதியற்றவர்களுக்கு காட்டுவதுதான் உண்மையான இரக்கம் என்று மன்றாடினாள்.
உடனே அந்த மன்னன் மனம் மாறி அந்த தாயாரின் மகனுக்கு விடுதலையை கொடுத்தான் என்று நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம். அதே போல் அன்பார்ந்தவர்களே, இரக்கம் என்பது தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது அல்ல. புண்ணியவான்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் புனிதர்களுக்கும் தெய்வீக இயல்பு கொண்டவர்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் நேர்மையாளர்களுக்கும் நீதிமான்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டியது அல்ல. மாறாக இரக்கம் என்பது பாவிகளுக்கு, தவறு செய்பவர்களுக்கு, அநீதி இழைப்பவர்களுக்கு, தீமையிலே வாழ்பவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல பண்புதான் இரக்கம் என்பது. நம்முடைய இறைவன் பாவிகளை தேடுகின்ற இறைவன், தேடி வந்து மன்னிக்கின்ற இறைவன். தொடக்க நூல் புத்தகத்திலே பார்க்கின்றோம், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது கடவுள் அவர்களை தேடி செல்லுகின்றார். ஆதாமே ஆதாமே, நீ எங்கே இருக்கின்றாய்? நான் உன்னிடத்திலே கொடுத்த கட்டளையை மீறிவிட்டாயா? நான் உண்ணக்கூடாது என்று சொன்ன மரத்திலிருந்து கனியை பறித்து உண்டு விட்டாயா என்று கடவுளை ஆதாமையும் ஏவாளையும் தேடி சென்று அவர்களை மன்னிப்பதை விவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அதுதான் உண்மையான இறை இரக்கம். மனிதர்களை தேடி வந்து மன்னிப்பதுதான் இறை இரக்கம். அந்த இறை இரக்கத்திற்கு ஒரு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு திருச்சபை விழா எடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்புக்கும் விழா எடுக்கின்றது. அவருடைய திருமணத்திற்கும் விழா எடுக்கின்றது. ஒரு மாற்றத்திற்கும் விழா எடுக்கின்றது. இவை அனைத்துமே வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சிகள். வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் திருச்சபை விழா எடுக்கின்ற வேளையில கடவுளுடைய ஒரு பண்புக்கு, ஒரு குணத்திற்கு விழா எடுக்கின்றது என்றால் அது இறை இரக்கத்தின் பெருவிழா மட்டும்தான். இந்த பெருவிழா மட்டும்தான் இறைவனுடைய இரக்கம் என்ற பண்புக்காக உலகம் முழுவதுமாக ஒரு மாபெரும் விழாவாக கொண்டாடப்படுகின்றது. இந்த இறை பண்பை நாம் ஒவ்வொருவருமே திருவருட்சாதனத்தின் வழியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பாவ சங்கீர்த்தனம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி குருவானவரிடத்திலே ஒப்படைத்து இறைவனுடைய மன்னிப்புக்காக நாம் மனம் வருந்தி மன்றாடுகின்ற பொழுது இறைவனுடைய இரக்கம் நமக்கு முழுமையாக அந்த அருட்சாதனத்தின் வழியாக கொடுக்கப்படுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை இரக்கத்தின் பெருவிழாவை கொண்டாட தயாரிக்கின்ற முதல் நாளிலே இறைவனுடைய இரக்கம் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உண்மையாகவே நாம் நம்முடைய பாவத்திற்காக மனம் வருந்த வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த இறை இரக்கத்தின் நவநாளை நாம் கொண்டாடுவோம். அதிலும் குறிப்பாக இறைவனுடைய இரக்கத்தை பெறுகின்ற இறை மக்களாகிய நாமும் இரக்கத்தின் மக்களாக வாழ வேண்டும் என்பதையும் இந்த நவநாளும் இந்த திருநாளும் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார், உங்கள் தந்தையாகிய இறைவன் இரக்கம் நிறைந்தவராக இருப்பது போல நீங்களும் இரக்கம் நிறைந்தவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இறை இரக்கத்தை பெறுகின்ற நாம் இரக்கத்தின் மக்களாக வாழ வேண்டும். நம்மோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராக செய்கின்ற பாவங்களையும் சிறு சிறு தவறுகளையும் மன்னித்து அவர்கள் மீது இரக்கமும் பரிவும் காட்டுகின்ற பொழுதுதான் நாம் கொண்டாடுகின்ற இந்த இறை இரக்கத்தின் பெருவிழாவானது ஒரு அர்த்தமுள்ள விழாவாக இருக்க முடியும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனிடமிருந்து இரக்கத்தை நிறைவாக பெறுகின்ற நாமும் இறை இரக்கத்தின் மக்களாக மாற வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரம் வேண்டி இந்த நவநாட்களிலே இறைவனிடத்தில் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் தம்முடைய இரக்கத்தையும் பரிவையும் நம் அனைவருக்குமே ஒவ்வொரு நாளும் நிறைவாக பொழிந்து நாம் இறைவனுக்கு எதிராக செய்கின்ற பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் படிப்படியாக புனித மக்களாக வாழுகின்ற நிலைக்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதல் நாள் பாவிகளுக்காக. இன்று மனுக்குழு முழுவதையும் சிறப்பாக பாவிகள் அனைவரையும் என்னிடம் கூட்டி வந்து என் இரக்க கடலில் மூழ்கவை. இதன் மூலம் ஆன்மாக்கள் இழப்பினால் கடு துயரத்தில் ஆழ்ந்துள்ள எனக்கு ஆறுதல் அளிப்பாய். மனுக்குழு முழுவதும் விசேஷமாக பாவிகள் இறைவன் இரக்கத்தை அடைய வேண்டுமென ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்கு இரக்கம் மன்னிப்பும் அளிப்பவரே, எமது பாவங்களை பாராமல் உமது அளவற்ற நன்மை தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும். கருணை மிகுந்த உமது
இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எவரும் அதிலிருந்து பிரிந்து போகா விடாதையும். பரம திருத்துவத்தின் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்க அன்பின் பெயரால் உம்மை இறந்து மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையில் ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயி, சர்வீசனுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக பவித்து அச்சிஷ்ட கன்னிமரிடமிருந்து பிறந்தார். போன்சிஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே மறியுண்டு அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேசனின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்துடன் ஜீவரையும் மரித்தவரும் நடித்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். அச்சிஷ்ட சமர்ஜன போஜனத்தை விசுவாசிக்கிறேன். பாவ பர்த்தலை விசுவாசிக்கிறேன். செய்தி உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கின்றேன். ஆமென். நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்தில் நம்பிக்கை வைத்துள்ள மனுக்குலத்தின் மீது, சிறப்பாக பாவிகள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவரது துயரம் நிறைந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். நாங்கள் எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமீன். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர். ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுவையே, ஆழங்காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எங்கள் மீது பொழிந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். இயேசுவே, நீர் எங்களை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் எங்களை சுகமாக்கும். நீர் சிந்தி இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை எங்கள் மேல் பொழிந்தருளும். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திற்கும் அன்னை கன்னிமரியாளின் அமலவர்ப்பு இருதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையில் ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயி, சர்வீசனுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக பவித்து அச்சிஷ்ட கன்னிமரிடமிருந்து பிறந்தார். போன்சிஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே மறியுண்டு அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேசனின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்துடன் ஜீவரையும் மரித்தவரும் நடித்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். அச்சிஷ்ட சமர்ஜன போஜனத்தை விசுவாசிக்கிறேன். பாவ பர்த்தலை விசுவாசிக்கிறேன். செய்தி உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கின்றேன். ஆமென்.
நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆமேன். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ಸರ್ವಶಕ್ತ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿಯೂ ಲೋಕದ ಪಾಪಗಳಿಗಾಗಿಯೂ ಪರಿಹಾರ ಮಾಡುವ ಸಲುವಾಗಿ ನಿಮ್ಮ ಪ್ರಿಯ ಪುತ್ರ ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಶರೀರವನ್ನು, ರಕ್ತವನ್ನು, ಆತ್ಮವನ್ನು, ದೈವಾತ್ಮವನ್ನು ನಾವು ನಿಮಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆமேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். Eternal Father, we offer you the body and blood, the soul and divinity of your dearly beloved Son, our Lord Jesus Christ, in atonement of our sins and those of the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world.
For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாய் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுரக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.